ஓகே, இங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஊர்ல பேலன்ஸ் பண்ண முடியல. ரைட். என்னால பேலன்ஸ் பண்ண முடியறது அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை, நம்ம ஊருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஊருக்கு போய் துணிமணி நகை நட்டுலாம் வாங்கிட்டு வரோம். இதே இந்தியால ஒரு கல்யாண முகூர்த்த நாள்ல இருந்தேன்னு வைங்க, 4 கல்யாணத்துக்கு போய் 4 பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துட்டு எங்க மாதம்பட்டி சாப்பாடு இருக்குது அங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வருவேன். இங்க வந்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்ப கூட பாருங்களேன், மாதம்பட்டி சாப்பாடு தான் சாப்பிடுவோமா? ரங்கராஜ், உனக்கு அமெரிக்கா வரைக்கும் என்ன இது பயங்கர மார்க்கெட்டா இருக்கே. சாப்பாடு முக்கியம் இல்லைங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம். சரி, ஒரு நல்லது கெட்டதுக்குலாம் போய் லைஃப் ஹேப்பனிங்கா இருக்கும்ங்கறீங்க. ஹேப்பனிங்கா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். லைஃப் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படிங்கறாங்க. ஏன்னா ஒண்ணுல ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு சடங்கு வைப்பாங்க, ஒரு கல்யாணம் நடக்கும், கோவில் திருவிழா நடக்கும், நல்லது கெட்டது நடந்துட்டு இருக்கு. இங்க அந்த மாதிரி ஹேப்பனிங்கா நிறைய இல்ல. அப்புறம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்கங்கறாங்க. மறுபடியும் இங்கேயும் இருக்குங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. டு த பாயிண்ட் பேசணும். இதுக்கு ஓகே உங்களுக்கு? ஹேப்பனிங்கா ஊர்ல நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இனிமையா இருக்கிறதுக்கு அது தேவையில்லை. கொண்டாட்டம், பண்டிகை, நல்லது கெட்டது, போறது வாரதுன்னு இருக்கும். இங்க அப்படி இல்ல. நான் வந்து அதுக்காக பேசுறேன். சோ இப்ப இந்தியால தீபாவளினா ஒரு நாள் கூத்து, நம்ம போய் Dress வாங்கிட்டு மறுபடியும் சொல்றதும் பண்டிகைகளை சொல்லலாம். பண்டிகை இல்ல, சாதாரணமா வைபவங்கள், பூஜை இல்ல கோவில்ல திருவிழா இதெல்லாம் சொல்றீங்க. உங்களதான் கேட்டேன், இப்ப அதுக்குள்ள அவங்க பேசுறாங்க. இங்க கோவில்ல பூஜைகளை விட இல்ல ஹோமங்களை விட ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்த விருந்துக்கு கூப்பிடுவோம் மாமா, இன்னும் இருக்கும். இங்கேயும் ஹேப்பனிங்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஊர் உங்களுக்கு மொத்தம் எத்தனை லீவ் இருக்கு? காலையில 9 மணி முகூர்த்தத்துக்கு நாங்க ஒண்ணு இந்தியாவை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி பேசணும்னா இந்தியால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். காலையில 9 மணி முகூர்த்தத்துக்கு நாங்க ஊர்ல எத்தனை லீவ் இருக்கு? அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணதுனால நீங்க வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை லீவ் இருக்கு அங்க நீங்க வந்து போறதுக்கு? உங்களுக்கு லீவ்ஸ் போட்டுட்டு நீங்க அங்க போக முடியுமான்னு கேட்டா இந்தியாவை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி பேசணும்னா இந்தியால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். காலையில 9 மணி முகூர்த்தத்துக்கு நாங்க 9 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு ஆபீஸ் போயிருவோம். எங்க ஆபீஸ் 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நீங்க இங்க இருந்து கிளம்பி உங்க ஆபீஸ் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கிடையாது, அப்படிலாம் இங்க கிடையவே கிடையாது. இல்ல, டாலஸ் தனி நாடா அறிவிச்சிட்டீங்களா? இல்ல, இங்க தான் வொர்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வொர்க் ஃப்ரம் ஹோம் இல்லனா ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஊர்ல இருக்குமா? see when everything becomes technology, இங்க வொர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது இங்க ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பத்தி நம்ம இப்ப பேசல. ஒரே நிமிஷம் பாத்தீங்களா, மறுபடியும் ட்ராக் மாத்த கூடாது. ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அவங்க சொல்றது என்னன்னா லைஃப் ஹேப்பனிங்கா இருக்கணும். தெருல ஒரு ஃபங்க்ஷனா கூட கூப்பிடுவாங்க. ஏன்னா தெருமுழுக்க நம்பாலா இருக்கும். ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிடுவாங்க. ஒண்ணு இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துட்டே இருக்கும், நல்லா இருக்கும். அது இங்க கம்மியா இருக்குங்கறாங்க. இங்கேயும் அது இருக்குன்னு தான் சொல்ல வரோம். தெரு முழுக்க ஃபங்க்ஷன், தெரு முழுக்க வந்து மக்கள் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா எடுக்க வேண்டிய 20 நாள் லீவ எடுக்கிறதுக்கு ஆப்பர்சூனிட்டி இல்லாம சும்மா லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்திருக்காங்க டிசம்பர் மாசம் ஃபுல்லா. போற கேடம் கையெல்லாம் வரதுறாங்களே சார், வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஊர்ல லீவ் பத்தாது எனக்கு. எங்களுக்குலாம் லீவ் பத்தாது. லீவ் எடுத்துட்டு என்ன பண்றது தெரியலங்கறாங்க. இங்க டாலஸ்ல வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே நிமிஷமா, இந்த நீங்க எங்கமா இருக்கீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க ஏதோ எலன் மஸ்க் விட்ட ராக்கெட்ல செவ்வாய் கிரகம் போயிட்டீங்களா? இல்லையே, எனக்கு தெரியல. நான் தான் டாலஸ்ல இல்ல, நான் சொல்றது ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பொண்ணு டாலஸ்ல தான் இருக்காங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 12 வருஷமா இங்க தான். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 3 வருஷமா. அப்ப அவங்க தான் ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா 12 வருஷமா லாஜிக் படி இதான் பண்ண முடியும். 12 வருஷமா ஃபங்க்ஷன் இல்ல. 25 வருஷமா எங்க அண்ணி இதே டாலஸ்ல தான் இருக்காங்க. அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு? அவங்கள்ட்ட கொடுங்கப்பா. அவங்கள்ட்ட கொடுங்க. ஏமா, நம்ம ஊர்ல இருக்க அளவு இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம போயிட்டு வந்துட்டே தான் இருப்போமா இங்கன்னு கேக்குறாங்க. ஃபங்க்ஷன் இருக்கு, எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? சும்மா ஒருத்தன் ஆல்ரெடி ஒரு நல்ல வீட்ல தான் இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த வீடு ரொம்ப சிறுசா இருக்குடா, பெரிய வீடா வாங்குன்னு உஸ்பேத்துவோம். ஏன்னா அப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பான். அப்புறம் இப்பதான் கல்யாணம் இருக்கும், ஒரே குழந்தையோட சந்தோஷமா இல்ல சார். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஊர்ல வந்து கல்யாணத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு இங்க தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன்ஸே நிறைய இருக்கு சார். எங்களுக்கு அது இனிமையா இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். நாங்க எல்லாரையும் மீட் பண்றோம். நாங்க எல்லாரும் இங்க வந்து ஒண்ணே ஒன்னு சொல்றோம். இங்க வந்து டான்ஸுக்குன்னு கான்சர்ட்ஸ் நடக்கும், மியூசிக்குன்னு கான்சர்ட் நடக்கும். எங்களுக்கு வந்து அதெல்லாம் எங்க ஊர்ல அனிருத் கான்சர்ட் நடக்கும், யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் நடக்கும், இளையராஜா கான்சர்ட் நடக்கும், நிறைய இருக்கு. மார்கழி கான்சர்ட் நடக்கும். விஷயம் கான்சர்ட் இல்ல, புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் இங்க நிறைய இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் இங்கேயே அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. நான் இங்க வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துல என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இப்பவே 6 மாசத்துக்கான கல்யாண பிளான். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த கல்யாணத்தை பண்ணணும்னு போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்குது. 6 மாசமா கொண்டாடுறோம் ஒரு விஷயத்தை. ஒரு அரங்கேற்றம் பண்றதுக்கு 8 ஃபேமிலி சேர்ந்து பண்ணாங்க எங்க வீட்ல. 8 ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட 3 மாசம் எங்க வீட்ல அத்தனை வீக்கெண்டும் இருந்திருக்காங்க. இது நடந்த விஷயம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் நிறைய இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் பிடிக்கும். எங்க வீட்ல இவ்வளவு பேர் எத்தனை நாள் இருந்தாங்க?
எங்க தெருவுலயே இருக்கவங்க எல்லாரும் வீக்கெண்ட் எங்க வீட்ல 3 மாசம் இருந்து நீங்க இருக்கலையுமா? நீங்க இருக்கலையேவா? தெரியாதுல்ல எல்லாம். ஆனா ஒண்ணு தெரியுது, அமெரிக்க வாழ்க்கை இனிமை இருக்கிறதோ இல்லையோ பொறுமை வந்துவிடும் என்று தெரிகிறது. ஆக்சுவலா சொல்ல போனா இங்க இருக்க சூழல்ல நீங்க அதை எங்கேஜ் தான் பண்ணிக்கணும். இப்ப ஊர்லயுமே பாத்தீங்கன்னா தெருல 10 கல்யாணம் வைக்கிறப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறவன் இருக்கத்தான் இருக்கான். நீங்க மெனக்கட்ட அப்படித்தான் இருப்பீங்கன்னா என்ன பண்றது? இப்ப இவங்க இருக்காங்க 25 வருஷமா 8 கல்யாணம் எடுத்து பண்ணிருக்கேங்கிறாங்க. இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாம் இப்பதான் எலிமெண்டரி போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் எப்ப என் பட்டு ஏமா இதுக்காண்டி என்னமா பண்ண முடியும்? வேணா உங்க வீட்டுக்காரன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இது என்ன கதையா இருக்கு? இங்க ஒவ்வொரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க நம்ம ஊர்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போற சில பேர்லாம் பாருங்க அத்தனை பத்திரிக்கை வச்சாலும் போக மாட்டாங்க. சில பேர்லாம் எல்லாரும் வீட்டு கல்யாணத்துக்கு ஆசை எடுத்து போவாங்க. இப்ப அவங்க அப்படி செய்யக்கூடிய ஆளா இருக்கறதுனால அவங்களுக்கு ஹாப்பனிங்கா இருக்கு. நீங்க ஊர்ல இருக்க மாதிரி இங்க கல்யாணம் நடக்குன்னா எவ்வளவு கல்யாணம் நடக்கும்? சரி நான் ஒண்ணு சொல்றேன், இங்க பார்த்தா அந்த வாரம் இந்த ரக்பி போட்டி எல்லாம் நடத்துவாங்க. என்ன கூட்டம் கூடும். கார்னிவல் எவ்வளவு கார்னிவல் நடத்துறாங்க. கிறிஸ்துமஸுக்கு எப்ப போட்டாங்க லைட்? நவம்பர்ல இருந்து போட்டாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம ஊர்ல இல்ல. அதனால நம்ம ஊர்ல கொண்டாட்டம் இல்லைன்னு ஆயிப்போச்சா? நம்ம எங்க போனாலும் நம்ம எதை தேடுறோம்? இந்தியன் சாப்பாடு, இந்தியன் ட்ரெஸ், அந்த மாதிரி வந்து மேட் இன் இந்தியால நம்ம ஊறி போயிட்டோம். மணிவண்ணன் இந்த பொண்ணுக்கு கூட ஒரு டிக்கெட் போடுங்க மணிவண்ணன். செலவு என்னது? செலவு என்னது? ஓகே ஒரே நிமிஷம். இங்க இதுல பேசாதவங்க